ஓம் சாந்தி. அக்டோபர் 28, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். இனிமையான குழந்தைகளே, சங்கம யுகத்தில் சேவை செய்வதன் மூலம் நீங்கள் புகழ தகுதி வாய்ந்தவர்கள் ஆக வேண்டும். அப்பொழுது நீங்கள் அதி மேன்மையான மனிதர்கள் ஆகுவதுடன் எதிர்காலத்தில் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்களாகவும் ஆகுவீர்கள். கேள்வி: எந்த நோயை வேரோடு அழிப்பதனால் உங்களால் தந்தையின் இதயத்தில் அமர முடியும்? பதில்: 1. ஷரீர உணர்வு என்ற நோயாகும். இந்த ஷரீர உணர்வு காரணமாகவே சகல விகாரங்களும் உங்களை பெரும் நோயாளிகள் ஆக்கிவிட்டன. இந்த ஷரீர உணர்வு முடிவடையும் பொழுது மாத்திரமே நீங்கள் தந்தையின் இதயத்தில் அமர முடியும். 2. அவரின் இதயத்தில் அமர்வதற்கு உங்கள் புத்தியை பரந்ததாகவும் எல்லையற்றதாகவும் ஆக்கி ஞான சிதையில் அமருங்கள். ஆன்மீக சேவையில் உங்களை ஈடுபடுத்திக் கொள்ளுங்கள். ஞானத்தை பேசுவதுடன் தந்தையையும் மிக நன்றாக நினைவு செய்யுங்கள். பாடல்: விழித்தெழுங்கள் ஓ மனவாட்டிகளே, விழித்தெழுங்கள், உங்கள் சந்தோஷ நாட்கள் வர உள்ளன. ஓம் சாந்தி. இனிமையிலும் இனிமையான ஆன்மீக குழந்தைகளாகிய நீங்கள் பாடலை கேட்டீர்கள். ஆன்மீக தந்தை இதனை இந்த சாதாரண பழைய சரீரத்தின் வாய் மூலமாக கூறினார். தந்தை கூறுகின்றார், நான் இந்த பழைய சரீரத்தினுள்ளும் இந்த பழைய ராஜ்யத்தினுள்ளும் வரவேண்டியுள்ளது. இப்பொழுது இது ராவண ராஜ்யம் ஆகும். இந்த சரீரம் வேறொருவருக்குரியது. ஏனெனில் நான் இதனுள் பிரவேசித்த பொழுது ஏற்கனவே அதற்குள் ஓர் ஆத்மா இருந்தார். நான் ஒரு அந்நிய சரீரத்திற்குள் பிரவேசிக்கின்றேன். எனக்கு சொந்தமானதோர் சரீரம் என்னிடம் இருந்திருந்தால் அதற்கென சொந்த பெயரும் இருக்கும். எனது பெயர் என்றுமே மாறுவதில்லை. இன்னமும் நீங்கள் என்னை சிவ் பாபா என்றே அழைக்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்பாடல்களை தினமும் கேட்கின்றீர்கள். புதிய யுகம், அதாவது சத்திய யுகம் ஆகிய புதிய உலகம் வரவுள்ளது. விழித்தெழுங்கள் என யாருக்கு கூறப்பட்டது? ஆத்மாக்களுக்கு. ஏனெனில் ஆத்மாக்கள் கார் இருளில் உறங்குகிறார்கள். அவர்களுக்கு எதுவுமே தெரியாது. அவர்களுக்கு தந்தையை கூட தெரியாது. இப்பொழுது தந்தை உங்களை விழித்தெழச் செய்வதற்காக வந்துள்ளார். இப்பொழுது உங்களுக்கு எல்லையற்ற தந்தையை தெரியும். அவரிடமிருந்து எல்லையற்ற சந்தோஷத்தை புதிய யுகத்தில் பெறப்போகின்றீர்கள். சத்யுகமானது புதிய யுகம் என அழைக்கப்படுகிறது. கலியுகம் பழைய உலகம் என அழைக்கப்படுகிறது. கல்விமான்களுக்கும் பண்டிதர்களுக்கும் எதுவுமே தெரியாது. நீங்கள் அவர்களில் எவரிடமாவது எவ்வாறு புதிய உலகம் பழையதாகின்றது என கேட்டால் அவர்களில் எவராலும் உங்களுக்கு பதில் கூற முடியாது. அவர்கள் அது 100,000 வருடங்களின் விஷயமாகும் என கூறுகிறார்கள். எவ்வாறு நீங்கள் புதிய யுகத்திலிருந்து பழைய யுகத்திற்குள் வந்தீர்கள், அதாவது எவ்வாறு நீங்கள் சொர்க்கத்தில் வசிப்பவர்களாக இருந்து நரகத்தில் வசிப்பவர்கள் ஆகினீர்கள் என்பதை இப்பொழுது புரிந்து கொள்கிறீர்கள். மனிதர்களுக்கு எதுவுமே தெரியாது. தாங்கள் வழிபடுபவர்களின் சுய சரிதை கூட அவர்களுக்கு தெரியாது. அவர்கள் ஜெகதம்பாவை வழிபடுகின்றார்கள். ஆனால் அம்பாள் யார் என்பது அவர்களுக்கு தெரியாது. உண்மையில் தாய்மார்களே அம்பாள் என அழைக்கப்படுகிறார்கள். ஆனால் ஒருவர் மாத்திரமே வழிபடக்கூடியவர். சிவ் பாபாவின் கலப்படமற்ற ஞாபகார்த்தம் ஒன்றே உள்ளது. ஓர் அம்பாள் மாத்திரமே உள்ளார். எனினும் அவர்களுக்கு ஜெகதம்பாள் யார் என்பது தெரியாது. இவர் ஜெகதம்பாவும் உலகத்தாயும் லக்ஷ்மி உலக சக்கரவர்த்தினியும் ஆவார்கள். உலகத்தாய் யார் என்றும் உலக சக்கரவர்த்தினி யார் என்றும் உங்களுக்கு தெரியும். இந்த விஷயங்களை வேறு எவராலும் புரிந்து கொள்ள முடியாது. லக்ஷ்மி ஒரு தேவி என அழைக்கப்படுகின்றார். ஆனால் ஜெகதம்பாள் ஒரு பிராமணர் என அழைக்கப்படுகின்றார். சங்கம யுகத்தில் மாத்திரமே பிராமணர்கள் உள்ளார்கள். இந்த சங்கம யுகத்தை எவருக்கும் தெரியாது. பிரஜாபிதா பிரம்மா மூலமாக அப்புதிய அதி மேன்மையான உலகம் உருவாக்கப்படுகிறது. அதி மேன்மையான மனிதர்களை அங்கேயே சத்யுகத்திலேயே உங்களால் பார்க்க முடியும். இந்நேரத்தில் பிராமணர்களாகிய நீங்கள் புகழ தகுதி வாய்ந்தவர்கள். நீங்கள் இப்பொழுது சேவையாளர்கள்.
பின்னர் நீங்கள் பூஜிக்க தகுதி வாய்ந்தவர்கள் ஆகுவீர்கள். பிரம்மா பல கரங்களுடன் காட்டப்பட்டுள்ளார். எனவே அம்பாள் ஏன் அத்தனை கரங்களுடன் காட்டப்படவில்லை? அனைவரும் அவரதும், அதாவது அம்பாளின் குழந்தைகளே. பிரஜாபிதாவும் தாயும் தந்தையுமாக ஆகின்றார். குழந்தைகளை பிரஜாபிதா என அழைப்பதில்லை. சத்யுகத்தில் லக்ஷ்மியும் நாராயணரும் உலகத்தாய் உலக தந்தை என ஒருபொழுதும் அழைக்கப்படுவதில்லை. பிரஜாபிதா என்னும் பெயர் மிகவும் பிரபல்யமானது. ஒருவர் மாத்திரமே உலகத்தாயும் தந்தையும் ஆவார். மற்ற அனைவரும் அவருடைய குழந்தைகள். நீங்கள் அஜ்மீரில் உள்ள பிரஜாபிதா பிரம்மா ஆலயத்திற்கு செல்லும் பொழுது அவரை பாபா என்று குறிப்பிட முடியும். ஏனெனில் அவரே மனித குலத்தின் தந்தை. பௌதிக தந்தையர்கள் குழந்தைகளை உருவாக்குகிறார்கள். ஆனால் அவர்கள் எல்லைக்கு உட்பட்ட மனித குலத்தின் தந்தையர்கள். இவர் எல்லையற்றவர். சிவ் பாபா ஆத்மாக்கள் அனைவரதும் எல்லையற்ற தந்தை ஆவார். குழந்தைகளாகிய நீங்கள் இந்த வேறுபாட்டை பற்றி எழுத வேண்டும். ஜெகதம்பாவும் சரஸ்வதியும் ஒருவரே இருந்தும் துர்கா, காளி போன்ற பல பெயர்கள் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் அனைவரும் அம்பாளுடைய பாபாவினுடைய குழந்தைகள். இது படைப்பாகும். சரஸ்வதி பிரஜாபிதா பிரம்மாவின் புத்திரி. அவர் அம்பாள் எனவும் அழைக்கப்படுகின்றார். மற்ற அனைவரும் புத்திரர்களும் புத்திரிகளும் ஆவார்கள். அவர்கள் அனைவரும் தத்தெடுக்கப்படுகிறார்கள். வேறு எவ்வாறு அங்கு பல குழந்தைகள் இருக்க முடியும்? அவர்கள் அனைவரும் வாய்வழி தோன்றல்கள். ஒரு மனைவி வாய் மூலம் படைக்கப்படுகின்றார். எனவே கணவன் படைப்பவர் ஆகின்றார். அவர் கூறுகின்றார், இவர் என்னுடையவர், நான் அவரோடு சேர்ந்து குழந்தைகளை படைத்துள்ளேன். இவை அனைத்தும் தத்தெடுத்தல் ஆகும். இது வாய் மூலமாக ஆன்மீக படைப்பாகும். எவ்வாறாயினும் ஆத்மாக்கள் உள்ளனர். அவர்கள் தத்தெடுக்கப்படுவதில்லை. தந்தை கூறுகின்றார், ஆத்மாக்களாகிய நீங்கள் எப்பொழுதும் எனது குழந்தைகள். நான் வந்து குழந்தைகளாகிய உங்களை பிரஜாபிதா பிரம்மா மூலமாக தத்தெடுக்கின்றேன். அவர் ஆத்மாக்களை தத்தெடுப்பதில்லை. அவர் புத்திரர்களையும் புத்திரிகளையும் தத்தெடுக்கின்றார். இவை புரிந்து கொள்ளப்பட வேண்டிய மிகவும் சூட்சுமமான விஷயங்கள். இந்த விஷயங்களை புரிந்து கொள்வதனால் நீங்கள் லட்சுமி நாராயணன் ஆகின்றீர்கள். அவர்கள் எவ்வாறு அப்படி ஆகினார்கள் என்பதை எங்களால் விளங்கப்படுத்த முடியும். அவர்கள் உலக அதிபதிகள் ஆகும் வகையில் எந்த செயல்களை செய்தார்கள்? கண்காட்சிகளில் நீங்கள் கேட்க முடியும். அவர்கள் தங்கள் ஸ்வர்க்க ராஜ்யத்தை எவ்வாறு அடைந்தார்கள் என உங்களுக்கு தெரியுமா? உங்களில் எவராலும் மிக சரியாக விளங்கப்படுத்த முடியும் என்றில்லை. தெய்வீக குணங்கள் நிறைந்தவர்களாலும் ஆன்மீக சேவையில் ஈடுபட்டிருப்பவர்களாலுமே விளங்கப்படுத்த முடியும். மற்ற அனைவரும் மாயையின் நோயில் சிக்குண்டு உள்ளார்கள். பல வகையான நோய்கள் உள்ளன. ஷரீர உணர்வு என்னும் நோயும் உள்ளது. விகாரங்களே உங்களை நோயாளி ஆக்குகின்றன. தந்தை கூறுகின்றார், நான் உங்களை தூய தேவர்களாக ஆக்குகின்றேன். நீங்கள் முன்னர் சகல தெய்வீக குணங்களும் நிறைந்து முற்றிலும் தூய்மையானவர்களாக இருந்தீர்கள். இப்பொழுது நீங்கள் முற்றிலுமாக தூய்மையற்றவர்களாக ஆகிவிட்டீர்கள். இதனை எல்லையற்ற தந்தையே கூறுகின்றார். இது அவதூறுக்குரிய விஷயம் அல்ல, ஆனால் ஒரு விளக்கமாகும். எல்லையற்ற தந்தை பாரத மக்களுக்கு கூறுகின்றார், நான் இங்கு பாரதத்தினுள் வருகின்றேன். பாரதத்தின் புகழ் எல்லையற்றது. அவர் இங்கு வந்து நரகத்தை சொர்க்கமாக்குவதுடன் மற்ற அனைவருக்கும் அமைதியை வழங்குகின்றார். ஆகவே அத்தகையதோர் தந்தையின் புகழ் முடிவற்றது. அதற்கு முடிவே இல்லை. எவருக்குமே ஜெகதம்பாவையோ அல்லது புகழையோ தெரியாது. ஜெகதம்பாவின் சுய சரிதைக்கும் லக்ஷ்மியினுடைய சுய சரிதைக்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை நீங்கள் காட்ட முடியும். ஜெகதம்பாள் லக்ஷ்மி ஆகின்றார். பின்னர் 84 பிறவிகள் எடுத்து லக்ஷ்மி அதே ஜெகதம்பாள் ஆகின்றார். நீங்கள் வெவ்வேறு வகையான படங்களை வைத்திருக்க வேண்டும். அவர்கள் லக்ஷ்மியை ஒரு கலசத்துடன் சித்தரிக்கிறார்கள். ஆனால் எவ்வாறு லக்ஷ்மி சங்கமயுகத்தில் இருக்க முடியும்? அவர் சத்யுகத்தில் மாத்திரமே இருக்கின்றார். தந்தை இந்த விஷயங்கள் அனைத்தையும் விளங்கப்படுத்துகின்றார். படங்களை உருவாக்குவதற்காக நியமிக்கப்பட்டவர்களும் ஞான கடலை கடைய வேண்டும்.
அப்பொழுது அதனை விளங்கப்படுத்துவது இலகுவாகும். நீங்கள் பரந்த எல்லையற்ற புத்தியை கொண்டிருக்கும் பொழுது மாத்திரமே நீங்கள் தந்தையின் இதயத்தில் அமர முடியும். உங்களால் தந்தையை மிக நன்றாக நினைவு செய்து ஞான சிறையில் அமரும் பொழுதே உங்களால் தந்தையின் இதயத்தில் அமர முடியும். ஞானத்தை மிகவும் நன்றாக பேசுபவர்களால் தந்தையின் இதயத்தில் அமர முடியும் என்றில்லை. இல்லை, தந்தை கூறுகின்றார், இறுதியில் நீங்கள் செய்யும் முயற்சிக்கு ஏற்ப உங்கள் சரீர உணர்வு முடிவடையும் பொழுது உங்களால் வரிசை கிரமமாக இதயத்தில் அமர முடியும். பிரம்ம தத்துவத்தின் ஞானம் உள்ளவர்கள் அதனுள் இரண்டர கலப்பதற்கு பெருமளவு முயற்சி செய்கிறார்கள். ஆனால் அதனுள் எவராலும் அவ்வாறு இரண்டர கலக்க முடியாது என்று தந்தை விளங்கப்படுத்தி இருக்கின்றார். அவர்கள் முயற்சி செய்து உயர்ந்ததோர் அந்தஸ்தை அடைகிறார்கள். அவர்கள் பிளாட்டினத்திற்கு சமமாக நிறுத்தப்படும் வகையில் அத்தகைய மகாத்மாக்கள் ஆகின்றார்கள். அவர்கள் பிரம்ம தத்துவத்திற்குள் இரண்டர கலப்பதற்கு முயற்சி செய்கிறார்கள். அதனால் அவர்கள் தங்கள் முயற்சிகளின் பலனை பெறுகிறார்கள். எனினும் அவர்களால் முக்தியையோ அல்லது ஜீவன் முக்தியையோ பெற முடியாது. இப்பழைய உலகம் முடிவடைய போகிறது என குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். அந்த குண்டுகள் அனைத்தும் சேமிப்பு வைப்பதற்காக உருவாக்கப்படவில்லை. அந்த குண்டுகள் பழைய உலகின் விநாசத்திற்காக பயன்படுத்தப்படும் என உங்களுக்கு தெரியும். பல வகையான குண்டுகள் இருக்கின்றன. தந்தை இப்பொழுது உங்களுக்கு ஞானத்தையும் யோகத்தையும் கற்பிக்கின்றார். பின்னர் நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்த தேவர்களான இளவரசர் இளவரசிகளாக ஆகுவீர்கள். எந்த அந்தஸ்து உயர்ந்தது? பிராமணரின் உச்சிக்குடுமி மேலே உள்ளது. உச்சிக்குடுமியே அனைத்திலும் அதி உயர்ந்தது. தந்தை இப்பொழுது குழந்தைகளாகிய உங்களை தூய்மையற்றவரிலிருந்து தூய்மையாக்கவே வந்துள்ளார். நீங்களும் தூய்மையாக்குபவர்கள் ஆகுவதுடன் அனைவரையும் தூய்மையாக்கி அவர்களை இளவரசர் இளவரசிகளாக ஆக்குகின்றீர்கள் என்ற போதை உங்களுக்கு இருக்கின்றதா? இந்த போதையை நீங்கள் கொண்டிருந்தால் உங்களுக்கு பெருமளவு சந்தோஷம் ஏற்படும். நீங்கள் எத்தனை பேரை உங்களுக்கு சமமானவர்கள் ஆக்குகின்றீர்கள் என உங்கள் இதயத்தையே கேளுங்கள். பிரஜாபிதா பிரம்மாவும் ஜெகதம்பாவும் சமமானவர்கள். அவர்கள் பிராமணர்களின் படைப்பை படைக்கிறார்கள். தந்தை மாத்திரமே உங்களுக்கு சூத்ரர்களிலிருந்து பிராமணர்களாக மாறுவதற்கான வழியை காட்டுகின்றார். இது எந்த சமய நூலிலும் குறிப்பிடப்படவில்லை. இது கீதையின் யுகமாகும். உண்மையில் மகாபாரத யுத்தம் நிகழ்ந்தது. ஒருவருக்கு மாத்திரம் ராஜயோகம் கற்பிக்கப்படுமா? இதனாலேயே மக்களின் புத்தியில் அர்ஜுனர் கிருஷ்ணரும் உள்ளனர். உங்களில் பலர் இங்கு கற்கின்றீர்கள். நீங்கள் எவ்வளவு சாதாரணமாக இங்கு அமர்ந்திருக்கின்றீர்கள் என பாருங்கள். சிறு குழந்தைகள் ஆல்பாவையும் பீட்டாவையும் கற்கிறார்கள். நீங்கள் இங்கே அமர்ந்திருக்கின்றீர்கள். உங்களுக்கும் ஆல்பாவும் பீட்டாவும் கற்பிக்கப்படுகிறது. ஆல்பா என்றால் பாபா, பீட்டா என்றால் உங்கள் ஆஸ்தி ஆகும். தந்தை கூறுகின்றார், என்னை நினைவு செய்வதனால் நீங்கள் உலக அதிபதிகள் ஆகுவீர்கள். அசுர செயல்கள் எதனையும் செய்யாதீர்கள். தெய்வீக குணங்களை கிரகியுங்கள். உங்களுக்குள்ளே ஏதாவது குறைபாடுகள் இல்லை என்பதை சோதியுங்கள். நான் நற்பண்புகள் அற்றவன், என்னிடம் நற்பண்புகள் இல்லை. நிர்குண் ஆசிரமம் என்னும் ஓர் ஆசிரமம் உள்ளது. ஆனால் அவர்களுக்கு அப்பெயரின் அர்த்தம் தெரியாது. நிர்குண் என்றால் என்னிடம் நற்பண்புகள் இல்லை என்பதாகும். உங்களை நற்பண்புகள் உடையவராக்குவது தந்தையின் பணியாகும். அவர்கள் தந்தையின் தலைப்புகள் என்ற கௌரவத்தை தாங்கள் எடுத்துக்கொண்டார்கள். தந்தை பல விஷயங்களை விளங்கப்படுத்துவதுடன் உங்களுக்கு வழிகாட்டல்களையும் கொடுக்கின்றார். ஜெகதம்பாலுக்கும் லக்ஷ்மிக்கும் இடையிலுள்ள வேறுபாட்டை காட்டுங்கள். பிரம்மாவும் சரஸ்வதியும் சங்கம யுகத்திற்கு உரியவர்கள். ஆனால் லக்ஷ்மியும் நாராயணனும் சத்தியுகத்திற்கு உரியவர்கள். இப்படங்கள் விளங்கப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்படுகின்றன. சரஸ்வதி பிரம்மாவின் புத்திரி ஆவார். சாதாரண மனிதரிலிருந்து தேவர்களாக மாறுவதற்கு நீங்கள் கற்கின்றீர்கள். இப்பொழுது நீங்கள் பிராமணர்கள். சத்தியுகத்து தேவர்களும் மனிதர்களே. ஆனால் அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். அவர்களை மனிதர்கள் என அழைப்பது ஓர் அவமதிப்பாக இருந்திருந்தால்
அவர்கள் தேவர்கள் அல்லது இறைவர் இறைவியர் என அழைக்கப்படுகிறார்கள். அரசர்களும் அரசிகளும் இறைவர் இறைவிகள் என அழைக்கப்பட்டார்கள். அவர்களுடைய பிரஜைகளும் அவ்வாறே அழைக்கப்படுவார்கள். இதனாலேயே அவர்கள் தேவர்கள் என அழைக்கப்படுகிறார்கள். திரிமூர்த்தியின் படமும் உள்ளது. சத்யுகத்தில் சொற்ப மனிதர்களே உள்ளனர். ஆனால் கலியுகத்தில் அதிக அளவு மனிதர்கள் உள்ளனர். எவ்வாறு இதனை விளங்கப்படுத்த முடியும்? இதற்கு சக்கரத்தின் படம் நிச்சயமாக தேவைப்படுகிறது. கண்காட்சிகளுக்கு வருமாறு பலரை நீங்கள் வரவழைக்கின்றீர்கள். எனினும் சுங்க அதிகாரியை எவருமே வரவழைக்கவில்லை. நீங்கள் இந்த முறையில் கடைய வேண்டும். இதற்கு எல்லையற்ற புத்தி தேவை. நீங்கள் தந்தைக்கு மதிப்பளிக்க வேண்டும். அவர்கள் குசைனின் குதிரையை அதிக அளவில் அலங்கரிக்கிறார்கள். குதிரை பெரியதாக இருந்தாலும் குதிரையின் தலையில் உள்ள தலைப்பாட்டி மிகவும் சிறியது. ஓர் ஆத்மா சின்னம் சிறிய புள்ளி. இருப்பினும் அவரின் அலங்காரம் மிக பெரியது. இதுவே அமரத்துவ ரூபத்தின் சிம்மாசனமாகும். அவர்கள் கீதையில் இருந்து சர்வ வியாபி என்னும் கருத்தையும் எடுத்துக்கொண்டனர். தந்தை கூறுகின்றார், நான் ஆத்மாக்களாகிய உங்களுக்கு ராஜயோகம் கற்பிக்கின்றேன். ஆகவே நான் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? தந்தையும் ஆசிரியரும் குருவானவர் எவ்வாறு சர்வ வியாபியாக இருக்க முடியும்? தந்தை கூறுகின்றார், நான் உங்கள் தந்தையும் ஞானக்கடலும் ஆவேன். நீங்கள் இந்த எல்லையற்ற வரலாற்றையும் புவியியலையும் புரிந்து கொள்ளும் பொழுது எல்லையற்ற ராஜ்யத்தை பெறுகின்றீர்கள். நீங்கள் தெய்வீக குணங்களையும் கிரகிக்க வேண்டும். மாயை உங்களை மூக்கினால் பிடித்துக் கொள்கின்றாள். எவராவது ஒருவரின் செயற்பாடு தீயதாகும் பொழுது அவர் பாபாவுக்கு தான் அத்தகைய தவற்றை செய்துவிட்டதாக கூறி எழுதுகின்றார். அவர் கூறுகின்றார், நான் எனது முகத்தை அழுக்காக்கிக் கொண்டேன். இங்கு உங்களுக்கு தூய்மை கற்பிக்கப்படுகிறது. எனவே எவரேனும் வீழ்ந்தால் அதற்கு தந்தையால் என்ன செய்ய முடியும்? வீட்டில் ஒரு குழந்தை தீய செயல்களை செய்து தனது முகத்தை அழுக்காக்கினால் அவருடைய தந்தை நீங்கள் மரணித்திருந்தால் நன்றாக இருக்கும் என கூறுவார். எல்லையற்ற தந்தை இது நாடகத்தில் உள்ளது என அறிந்திருந்தாலும் அவரும் இதனையே கூறுவார் இல்லையா? மற்றோருக்கு இந்த கற்பித்தல்களை கொடுத்ததன் பின்னர் நீங்கள் வீழ்ந்தால் 1000 மடங்கு தண்டனையை சேகரித்துக் கொள்கிறீர்கள். சிலர் கூறுகின்றார்கள், மாயை என்னை அடைந்து விட்டால். நீங்கள் முழுமையாக உங்கள் விவேகம் அனைத்தையும் இழக்கும் வகையில் மாயை உங்களை குத்துகின்றாள். தந்தை தொடர்ந்தும் விளங்கப்படுத்துகின்றார், அந்த கண்கள் உங்களை பெருமளவில் ஏமாற்றுகின்றன. என்றுமே எவ்விதமான பாவ செயல்களையும் செய்யாதீர்கள். நீங்கள் யுத்த களத்தில் இருப்பதனால் பல புயல்கள் வரும். என்ன நடக்கும் என்பது உங்களுக்கு தெரியாது. மாயை விரைவாக உங்களை அறைந்து விடுகின்றாள். இப்பொழுது நீங்கள் மிகவும் ஞானிகள் ஆகின்றீர்கள். ஆத்மாக்களே ஞானிகள் ஆகின்றார்கள். ஆத்மாக்களே ஞானமற்று இருந்தார்கள். தந்தை இப்பொழுது எங்களை ஞானிகள் ஆக்குகின்றார். பலர் இன்னும் ஷரீர உணர்வில் உள்ளனர். அவர்கள் தாங்கள் ஆத்மாக்கள் என்பதை புரிந்து கொள்வதில்லை. ஆத்மாக்களாகிய எங்களுக்கு தந்தை கற்பிக்கின்றார். ஆத்மாவாகிய நான் இந்த செவிகளினால் கேட்கின்றேன். தந்தை கூறுகின்றார், விசாதமானவற்றை கேட்க உங்கள் செவிகளை அனுமதிக்காதீர்கள். தந்தை உங்களை உலகின் அதிபதிகள் ஆக்குகின்றார். இது மிக உயர்ந்ததோர் இலக்காகும். மரணம் நெருங்கும் பொழுது உங்களுக்கு பயம் இருக்கும். ஒருவர் மரணிக்கும் தருவாயில் இருக்கும் பொழுது அவருடைய நண்பர்களாலும் உறவினர்களாலும் அந்நபருக்கு கடவுளை நினைவு செய்யுங்கள் அல்லது உங்கள் குருவை நினைவு செய்யுங்கள் என கூறப்படுகிறது. அவர்கள் உங்களுக்கு ஷரீரதாரிகளை நினைவு செய்வதற்கு கற்பிக்கின்றார்கள். தந்தை கூறுகின்றார், சதா என்னை மாத்திரம் நினைவு செய்யுங்கள். இது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு சதா தன்னை மாத்திரம் நினைவு செய்யுமாறு கட்டளையிடுகின்றார். ஷரீரதாரிகளை நினைவு செய்யாதீர்கள். தாயும் தந்தையும் ஷரீரதாரிகள் இல்லையா? எனக்கு ஷரீரமே கிடையாது. நான் ஷரீரமற்றவர். நான் இவரில் அமர்ந்திருந்து உங்களுக்கு இந்த ஞானத்தை அளிக்கின்றேன். இப்பொழுது நீங்கள் இந்த ஞானத்தையும் யோகத்தையும் கற்கின்றீர்கள். நீங்கள் இந்த ஞானத்தை ஞானக்கடலான தந்தையிடமிருந்து
இளவரசர் இளவரசிகள் ஆகுவதற்காக கற்பதாக கூறுகின்றீர்கள். ஞான கடல் உங்களுக்கு இந்த ஞானத்தை கற்பிப்பதுடன் உங்களுக்கு ராஜயோகத்தையும் கற்பிக்கின்றார். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்பிற்குரிய எப்பொழுதோ காணாமல் சென்று இப்பொழுது கண்டெடுக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தந்தை தாயாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே கூறுகின்றார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே கூறுகின்றோம். தாரணைக்குரிய சாரம் 1. ஞானிகள் ஆகுவதுடன் மாயையின் புயல்களினால் ஒருபொழுதும் தோற்கடிக்கப்படாதீர்கள். உங்கள் கண்கள் உங்களை ஏமாற்றுவதால் உங்களில் கவனம் செலுத்த வேண்டும். உங்கள் செவிகளை விகாரமான எதனையும் கேட்க அனுமதிக்காதீர்கள். 2. உங்கள் இதயத்தை கேளுங்கள். நான் எனக்கு சமமானவர்களாக எத்தனை பேரை ஆக்கியிருக்கின்றேன். நான் மாஸ்டர் தூய்மையாக்குபவராகி அத்துடன் மற்றோரையும் தூய்மையாக்கும், அவர்களை இளவரசர் இளவரசியாக்கும் சேவையை செய்கின்றேனா? என்னிடம் ஏதாவது குறைபாடுகள் உள்ளனவா? நான் எந்த அளவிற்கு தெய்வீக குணங்களை கிரகித்திருக்கின்றேன்? ஆசீர்வாதம். நீங்கள் ஞான அறிவுடையவராகவும் ஞான சுரூபமாகவும் இருந்து உங்கள் ஒவ்வொரு எண்ணத்தையும் செயலையும் மேன்மையாகவும் வெற்றிகரமானதாகவும் தகுதி வாய்ந்தவையாகவும் ஆக்குவீர்களாக. ஞான அறிவுடைய ஞான சுரூபங்களாக இருந்து சிந்தித்து செயலாற்றுபவர்கள் வெற்றி ரூபங்கள் ஆகின்றார்கள். அவர்கள் ஒரு மங்களகரமான பணியை ஆரம்பிக்கும் முன்னர் ஸ்வஸ்திகா சின்னத்தை வரைவது அல்லது கணேசரை வழிபடுவதே பக்தி மார்க்கத்தில் இதன் ஞாபகார்த்தமாகும். உங்கள் ஆதிஸ்திதியில் உங்களை ஸ்தாபிக்கின்ற அடையாளம் ஸ்வஸ்திகா ஆகும். கணேஷ் உங்கள் ஞானம் நிறைந்த ஸ்திதியை அடையாளப்படுத்துகின்றார். குழந்தைகளான நீங்கள் ஞானம் நிறைந்தவர்களாக இருந்து ஒவ்வொரு எண்ணத்தையும் உருவாக்கி ஒவ்வொரு செயலையும் செய்யும் பொழுது இலகுவில் வெற்றியை அனுபவம் செய்வீர்கள். ஸ்லோகம். பிராமண வாழ்க்கையின் சிறப்பியல்பே சந்தோஷம். ஆதலால் தொடர்ந்தும் சந்தோஷத்தையே தானம் செய்யுங்கள். அவ்யக்த இஷாரா. தனக்காகவும் மற்ற அனைவருக்காகவும் உங்கள் மனதின் மூலம் யோக சக்திகளை பரிசோதனை செய்யுங்கள். நீங்கள் மின்சார கருவிகளை பயன்படுத்தும் பொழுது அவற்றில் சக்தி இருக்கிறதா என்பதை முதலில் சோதிப்பீர்கள். அதே போல் யோகம் சக்திகள் நற்குணங்கள் மூலம் பரிசோதனை செய்து பார்க்கும் பொழுது முதலில் உங்கள் ஆத்ம சக்தியும் இறை சக்தியும் என்னும் பிரதான அடிப்படையை சோதியுங்கள். உங்கள் ஸ்திதியிலும் உங்கள் ரூபத்திலும் நீங்கள் லேசாகவும் ஒளியாகவும் இருந்தால் இலகுவாக உங்கள் பரிசோதனையில் வெற்றியடைந்திருப்பீர்கள். ஓம் சாந்தி.